உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்தே தீரும். ஏதோ தப்பா இருக்கே. அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நானா திரிய கொளுத்த மாட்டேன். தானா எரியிற திரிய நான் அணைக்க முயற்சி பண்ணவும் மாட்டேன். சுந்தரம், என்ன சுந்தரம், ஏதோ தீ நெருப்பு அணைக்கிறது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைங்கம்மா. அது இந்த கார்த்திகை தீபம் வருதுல்ல, அத பத்தி நான் பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்லைங்கம்மா. அப்படியா? கார்த்திகை தீபம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரா பார்வதி? ஆமாமா, அப்பா தீபத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, ஏதோ தப்பா இருக்கே. இருக்கட்டும், இப்ப விட்டு பிடிக்கிறேன், அப்புறம் கண்டுபிடிக்கிறேன். சரி பார்வதி, காலையில கோயிலுக்கு போனோம். அதான் சீக்கிரமா எழுந்திருச்சு ரெடி ஆயிடுன்னு சொல்லதான் வந்தேன். சீக்கிரமா ரெடி ஆயிடு. சரிங்கம்மா, நான் ரெடி ஆயிடுறேன். நீ சாப்பாட கொடு. நம்ம பேசினத அம்மா கேக்கல. இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நீ என்னோட பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்ச அம்மாவுக்கு கூடிய சீக்கிரத்துல நீ யாரோட பொண்ணுங்கிற உண்மைய கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சரி வா, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாம். வா, எடுத்துட்டு வா. வா, ஏற்கனவே சந்தேகத்துல இருந்த அம்மா ரத்த தான முகாம்ல நாம கொடுத்த ரத்தத்தை வச்சு நம்ம 2 பேருக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அம்மாவுக்கு நீ என்னோட பொண்ணு இல்லைன்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. மாமா, என்ன யோசனை? என்னாச்சு பார்வதி? ஒன்னும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லாமையா நான் பக்கத்துல வந்து உட்காந்தது கூட கவனிக்காம இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் எதையும் யோசிக்கல மாமா. நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை எல்லாம் பண்ணல பார்வதி, உண்மையாதான் சொல்றேன். நீ ஒண்ணுமே இல்லைன்னு உண்மையா சொல்லாம பொய் சொல்லி சமாளிச்சாலும் என்னமோ நடந்திருக்குன்னு உன் கண்ணு சொல்லுது. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா. எனக்கு தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம். இரு,
நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அன்னைக்கு மாமா சித்தரை பார்க்க போகும்போது நீயும் போயிருந்த. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டேன். அப்ப கூட நீ உண்மையா சொல்லாம ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ட. எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்துச்சு. ஆனா நீ ஃபீல் பண்ணுவேன் தான் நானும் நம்புற மாதிரி நடிச்சேன். அடுத்த நாள் மாமா கிட்ட இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ அந்த டாபிக்கை மாத்தி விட்டுட்ட. சொல்லு பார்வதி, என்கிட்ட கூட சொல்ல முடியாம அப்படி என்னதான் உன் மனசுல மறைச்சு வச்சு அவஸ்தைப்பட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இல்ல, உன்னோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீ ரகசியத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறியே, அது நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்கிட்ட சொன்னா உன் மன பாரம் கொஞ்சம் குறையுமேங்கிறதுனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். சரியா சொன்னீங்க மாமா. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அதனால அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க மாமா. அவளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமா இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்க. பார்வதி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீயே ஒரு நாள் என்கிட்ட வந்து உண்மையை சொல்லு. என்ன நந்தினி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஐஸ்வர்யா அடுத்த அதிகார வாரிசா ஆகிற விழா நின்னு போச்சு. சந்தோஷமா? சந்தோஷம்தான். இருந்தாலும் ஏன் பிளான் சக்சஸ் ஆகி அதனால விழா நடக்காம நின்னு போயிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி விடு நந்தினி, உன் பிளான் சொதப்பினாலும் நாம நினைச்சதானே நடந்திருக்கு. அதுக்கு நம்ம கண்டிப்பா சந்தோஷப்பட்டே ஆகணும். ஆமா, ஃபங்க்ஷன் நின்னு போனதுனால அந்த அகிலாண்டேஸ்வரி ரொம்ப அப்செட்டா இருப்பாங்களே. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவ அப்படியே தவிச்சு போயிருப்பா, மூலையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான்னு. ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கலையே. அவ என்னடானா இந்த விழா நின்ன சோகம் கொஞ்சம் கூட இல்லாம அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா. அடுத்த ஆட்டமா? என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, இந்த பார்வதியோட பரம்பரையை கண்டுபிடிக்கிறதுக்காக அகிலா வேக வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இந்த பார்வதியோட பிறப்பு ரகசியம் அகிலாவோட உண்மை விசுவாசியான சுந்தரத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா பாரு, அந்த அமுக்குனி பூனை அகிலாவுக்கே தெரியாம இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருந்திருக்காரு. கோயிலே ஒண்ணு கவனிச்சேன். ஐஸ்வர்யாக்கு அதிகார வாரிசு பூஜை நடந்ததுல அந்த நேரத்துல இந்த சுந்தரம் அடிக்கடி போய் அகிலாவோட அண்ணன் கிட்ட ரகசியமா என்னமோ பேசிட்டு இருந்தாரு. அவரும் யாருக்கும் தெரியாம சுந்தரத்தை என்னமோ சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. ஏற்கனவே ஒரு நாள் இந்த சுந்தரமும் பார்வதியும் கார்டன்ல நின்றுக்கிட்டு அகிலாவுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு என்னமோ ரகசியமோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன ரகசியம் பேசினாங்கன்னு ஏன் காதுல விழல. அப்படியே நழுவ பார்த்தாங்க. அந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு நானும் சுந்தரத்துக்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன். அந்த கல்லுளி மங்க கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கவே இல்லையே. பிடி கொடுக்காம பேசிட்டு அப்படியே நழுவி போயிட்டாரு. அப்போ சுந்தரத்துக்கிட்ட விசாரிச்சா பார்வதியோட பிறப்பு ரகசியம் தெரியும், அப்படிதானே? கண்டிப்பா தெரியும். ஆனா எப்படி? அவருடைய அபிமான அகிலா அம்மா கிட்டயே உண்மையை மறைக்கும் போது நம்ம கிட்ட எப்படி சொல்வாரு? அந்த ஆள் கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு தெரியலையே. அத என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற நீ? சுந்தரத்துக்கிட்ட இருந்து
பார்வதி பத்தின உண்மைய வர வைக்க போறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க மேடம். அந்த அகிலாண்டேஸ்வரியோட டிரைவர் சுந்தரம் இருக்கான்ல? ஆமா மேடம். நந்தினி, நல்ல ஐடியா தான். ஒண்ணு, அந்த வீட்ல பார்வதி இருக்க கூடாது, இல்ல அகிலாண்டேஸ்வரி இருக்க கூடாது. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. சீக்கிரம் வண்டி ஏறா, சீக்கிரம். வாங்க மேடம், வாங்க. என்ன, இன்னும் மயக்கம் தெரியலையா? ஹெவி டோஸ் கொடுத்துருக்கீங்களா? அளவுதான் மேடம் கொடுத்துருக்கு, இப்ப தெளிஞ்சிரும். பார்த்து நந்தினி, வயசான கட்டை அது பாட்டுக்கு போய் சேர்ந்துட போகுது. இப்போதைக்கு பார்வதி பொறுப்பு ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆளு இவர்தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நமக்கு இவர் வேணும். ஏய், தண்ணிய தெளிச்சு மயக்கத்தை தெளியவை. ஓகே மேடம். ஏய், ஒரு நிமிஷம் நந்தினி, இவர் கண்ணு முழிக்கும் போது நான் இங்க இருக்க வேண்டாம். நம்ம 2 பேர் கூட்டணி இவருக்கு தெரிஞ்சதுன்னா அகிலா கிட்ட நம்ம வாயால நாமளே சொன்ன மாதிரி. நீ இவரை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு ரகசியத்தை வாங்கு, நாங்க நின்னு பாக்குறேன். சரிங்க ஆண்டி. என்ன சுந்தரம், நந்தினி, நீயா? தெளிஞ்சிருச்சா? என்ன, எதுக்காக என்ன இப்படி கடத்திட்டு வந்து என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சுந்தரம், உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை தெரியணும்? உன் பொண்ணா இருக்காளே அந்த பார்வதி, அவளோட அப்பா யார? இது என்ன கேள்வி? பார்வதியோட அப்பா நான் தானே. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சுந்தரம். நீ பார்வதிய வளர்த்த அப்பா, பெத்த அப்பா இல்ல. பார்வதி நான் பெத்த பொண்ணுதான். ஆனா டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படி சொல்லலையே சுந்தரம். பார்வதி நீயும் அப்பா பொண்ணு இல்லன்னு சொல்லிருக்கு. உண்மைய சொல்லு, பார்வதியோட அப்பா யாரு? நான் தான். ஏய், உன்ன டேய், அந்த கத்தி எடு. மேடம் சொல்லுங்க. வேணாம் 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 வேணாம். ஒழுங்கா உண்மைய சொல்லு. என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. பார்வதியோட ஒரிஜினல் அப்பா நீ இல்ல. அவளோட சொந்த அப்பா யாருன்னு உண்மையை நீ சொன்னாதான் இங்க இருந்து உயிரோட போக முடியும். உயிருக்கு பயந்துகிட்டு யாராவது பெத்த பொண்ண இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஏய், என்ன சொன்ன கேளு. பார்வதி என் பொண்ணுதான். நான் அவளோட அப்பா தான். கொன்னுடுவேன்.
ஏய், என்ன உயிரை விட்டாலும் விடுவ, ஆனா பார்வதி பத்தின உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படிதானே? ஏய், நீ தெய்வமா மதிக்கிற அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்டயே பார்வதி பத்தின உண்மையை மறைச்ச ஆள் தானே நீ? என்கிட்ட எப்படி சொல்லுவ? ஆனா உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்காம நான் விட மாட்டேன். டேய் மேடம் அடிடா. சொல்றா சொல்றா. ஏய் மேடம் நிறுத்து, செத்துற போறோம். இப்பவாவது உண்மையை சொல்ல. பார்வதி யாருடைய பொண்ணு? அவ அப்பா யாரு? பார்வதியோட அப்பா நான் தான். ஏய் சுந்தரம், சுந்தரம். நான் தான். அதான் நான் கேட்டேன். ச்சே. என்ன நந்தினி, முதல்ல மிரட்டி பார்த்த, அப்புறம் கெஞ்சி பார்த்த, கடைசியில அடிச்சும் பார்த்த. ஆனா அவன் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல பாத்தியா? அகிலாவுக்காக உயிரை கூட கொடுக்கிற விசுவாசின்னு பேர் எடுத்தவரு. அப்படிப்பட்ட அமுக்கு நீ அகிலா கிட்டேயே உண்மையை மறைச்சிருக்காருன்னா இந்த மாதிரி டார்ச்சருக்கெல்லாம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறியா என்ன? இந்த ஆள் கிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்க போறதுன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. சுந்தரத்துக்கிட்ட இருந்த உண்மையை வரவழைக்கிறதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் நந்தினி? சொல்றேன். இதுதான் என்னுடைய பிளான். இப்ப அவர் வந்த உடனே எல்லாம் உண்மையும் சுந்தரம் கிட்ட இருந்து வர வச்சிருவாரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா, வாங்க. சொல்லுங்கம்மா. முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு பார்வதியை நேர்ல பார்த்துட்டு என் அந்தஸ்துக்கு சமமான பெரிய குடும்பத்து பொண்ணாதான் பார்வதி இருப்பான்னு நீங்க சொன்னீங்க. சுந்தரத்தோட பொண்ணா இருக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்போ நான் அதை முழுசா நம்பல. அவங்க 2 பேர்கிட்டயும் நான் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க சொன்ன பதில்ல இருந்து நீங்க சொன்னது உண்மையா இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்களுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் தெரியாம அவங்க பிளட்டை எடுத்து நான் ஒரு DNA டெஸ்ட் பண்ணேன். அந்த ரிசல்ட் பார்க்கும்போது சுந்தரமும் பார்வதியும் அப்பா பொண்ணு இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்தது. பார்வதியை நேர்ல பார்த்த உடனே அவளோட பிறப்பு ரகசியத்தை எனக்கு சொன்னது நீங்க தான். பார்வதி சுந்தரத்தோட பொண்ணா இருக்கவே முடியாதுன்னு சொன்ன உங்களுக்கு கண்டிப்பா பார்வதியோட அப்பா யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். பார்வதி யாரோட பொண்ணுங்கிற உண்மைய நீங்க எனக்கு சொல்லணும்.